வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு சார்பில் வைணவ திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் அறிவிப்பு வெளியாகியிருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொள்ளலாம். இலவச பயணம், தங்குமிடம், சாப்பாடு இவை அனைத்தும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக தமிழக அரசு சார்பில் ஆன்மீக பக்தர்கள் வருடத்திற்கு 2000 பேர் ஆன்மீக பயணம் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்வாங்க. அந்த வகையில் தற்போது பெருமாள் திருக்கோயில்களுக்கு இலவசமாக சுற்றுலா அறிவிப்பு வெளியாகிருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அனைவருமே இந்த ஆன்மீக பயணத்தில் கலந்து கொள்ளலாம். என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியில் வரீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணி பயன்பெற்று கொள்ளுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் TNHRC அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. டைரக்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் கூட டைரெக்டாக இந்த பேஜஸுக்கு வந்துடலாம். இந்த பேஜஸில் ஆன்மீக பயணம் செல்லும் விண்ணப்ப படிவம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களோட வீட்டில் 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள்லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்காங்க. அதாவது மூத்த குடிமக்கள் மட்டும்தான் தற்போது அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ அவங்க தான் கலந்து கொள்ள முடியும். வயது சான்றிதழுக்காக இணைக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அதாவது அரசு மருத்துவரிடம் போயிட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி இணைக்க வேண்டும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. வீட்டு நிலவையான முகவரி ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகளை அழைத்து செல்ல அனுமதி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை டச் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் அருகாமையில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகம் இருக்குது அப்படின்னா அங்கே போய்ட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் போது டேட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 12/9/2025 இந்த டேட்டுக்குள்ளே கொடுக்குறீங்கன்னா உங்களோட பயணம் எப்போ தொடங்கும் அப்படின்னா 20/9/2025 500 பக்தர்களை அந்த ட்ரிப்பில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து 19/9/2025 நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா 27/9/2025, 26/9/2025 நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா 4/10/2025, 3/10/2025 நீங்கள் அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கிறீங்க அப்படின்னா 11/10/2025. ஸோ இந்த டேட்டில் பயணங்கள் தொடங்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பயணத்தின் போது மொத்தமாக 500 பேர் அப்படின்ற வீதத்தில் மொத்தமாக 2000 பக்தர்களை அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்ததாக ஆன்மீக பயணம் செல்லும்போது நீங்கள் எங்கே அப்ளிகேஷன் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கிராமத்தில் இருந்தோ இல்லை உங்கள் ஊர் அருகாமையிலோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சென்னை சரௌண்டிங் இருக்கீங்கன்னா சென்னை அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். தஞ்சாவூர், மயிலாடுதுறை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்திருக்கிற அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் அனுப்பிச்சிட்டாலே போதுமானது. ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வருமான சான்றிதழ் நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே பயணத்தில் கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தை பொறுத்தளவுக்கு 4வது பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கேட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய சான்றிதழ் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சான்றவர் என்பதற்கான சான்று, உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்கான சான்று, இருப்பிட சான்று கேட்டிருக்காங்க. நீங்கள் உடல் தகுதி, அதாவது அரசு மருத்துவம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, வருமான சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் 3 கேட்டிருக்காங்க. இதெல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் கொரியர் அனுப்பிச்சிட்டாலே போதும். விண்ணப்பத்தில் ஃபைனலாக உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு விண்ணப்பத்தில் கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் கொரியர் அனுப்பிச்சிட்டாலே போதும். அடுத்ததாக உங்களுடைய இணை ஆணையர் அலுவலகத்தின் மூலமாக உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த ஸ்லாட்டில் இருக்கீங்க, எப்போ பயணம் தொடங்குது அப்படிங்கிற முழுமையான இன்ஃபர்மேஷனையும் அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.